ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிற பிக்கெஸ்ட் ஸ்ட்ரகிள் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம மிடில் கிளாஸ்ன்னு சொல்லும்போதே ஒரு கேள்வி நமக்குள்ளே வருங்க. என்னென்னா, நம்ம வாழ்கிற லைஃபு நமக்காக தானா இல்லை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் எல்லாரோட மனசுலையும் இருக்கும். ஓகேங்களா? மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரகிள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கான சொல்யூஷன் தான் யாருமே யோசிக்க மாட்டேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, அதுக்கான சொல்யூஷனையும் சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் என்னென்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். மிடில் கிளாஸோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரகிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறது தாங்க. ஒன்றும் பூவராக இருக்கணும், இல்லைனா ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம லைஃப் பீஸ்ஃபுல்லாக போகும். பூவராக இருந்தால் நம்ம எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை, சரியா? இதான் நம்மளோட லைஃப்னு போயிடுவோம். ரிச்சாக இருந்தால் நம்ம எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை, எதாக இருந்தாலும் நம்மளால் முடியும். மிடில் கிளாஸாக இருந்துட்டு தான் வாங்கவும் முடியாமல் வாங்காமல் இருக்கவும் முடியாமல் கஷ்டப்படுறோம். ஓகேங்களா? அது மிடில் கிளாஸாக வாழ்கிறதே பெரிய ஸ்ட்ரகிள் தாங்க, பெரிய சேலஞ்ச் இந்த வேர்ல்டில். ஒரு சைடு சேலரி வருது, இன்னொரு சைடு எக்ஸ்பென்சஸ் சேலரியை விட அதிகமாக வருது. ஒரு சைடு ஃபேமிலியை பார்க்குறதா இல்லை நம்மளோட ட்ரீம்ஸை நோக்கி போகிறதான்னு இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸை பற்றி யோசிக்கிறது, சேவ் பண்ணலைன்னா ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது, ஃப்யூச்சரை நினச்சி பயந்து ப்ரெசன்ட் லைஃப்பில் வாழ முடியாமல் ஹாப்பினஸ் இல்லாமையே போயிருமோன்னு யோசிக்கிறது. இதெல்லாம் தாங்க மிடில் கிளாஸோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரகிளே. மிடில் கிளாஸ் லைஃப்பில் ப்ராப்ளம் பணம் இல்லைங்க, பேலன்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படிலாம் ஃபேஸ் பண்ணலாங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் கண்ட்ரோல் தான். நிறைய பேருக்கு பணம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, பட்ஜெட் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணுன்னா நம்ம பட்ஜெட் போட்டு தாங்க செலவு பண்ணணும். அப்படி பண்ணினா தான் பட்ஜெட்டில் கிளாரிட்டி வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வர்றது, ஒரு 10,000 சேலரி வாங்கணுன்னா அதில் 5,000 நீட்ஸ்க்கும், 3,000 வாண்ட்ஸுக்கும், 2,000 சேவிங்ஸ்க்குன்னு பிளான் பண்ணினா தான் நம்ம பட்ஜெட் நம்ம கண்ட்ரோல் வரும். இப்படிலாம் ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணினா தான் நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் கொஞ்சமாவது சேவ் பண்ண முடியுங்க. லைஃப்பில் என்ஜாய் பண்ண முடியும், எக்ஸ்பென்சஸ் சமாளிக்க முடியும். சேவிங்ஸும் பண்ண முடியும், சேவிங்ஸும் பண்ணணும், எக்ஸ்பென்சஸும் பார்க்கணும், என்ஜாயும் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் பட்ஜெட் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே முடியும். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் சேவ் ஃபஸ்ட்டு. அதாவது மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க நார்மலாக என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டா மந்த் எண்டில் சமாளிக்க முடியாதுன்னு பயந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸை சேவ் பண்ணலான்னு யோசிக்கிறது தான் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரகிளேங்க மிடில் கிளாஸில். இப்படி யோசிக்கிறதுனால தான் சேவ் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, சேலரி வந்த உடனே ரொம்ப இல்லைனாலும் ஒரு 2,000 செப்பரேட்டாக அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத மந்த்தை மேனேஜ் பண்ணுங்க. 1 or 2 மந்த்துக்கு கஷ்டமாக இருக்குங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேனேஜ் பண்ண பழகிடுவோம். நம்ம எந்த அமௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே நம்ம செலவு பண்ணுறதுக்கு பழகிடுவோம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பாசிபிளுங்க. ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேவிங்ஸு இம்பாசிபிளுங்க. ஸோ பாசிபிள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணுறதுங்க. இன்றைக்கி ஸ்மால் அமௌண்ட்டாக தான் தெரியும், ஆனால் அதுதான் நம்ம லைஃப்பில் ஒரு பிக்கெஸ்ட் டேமேஜையே க்ரியேட் பண்ணும். அப்புறம் அவுட் சைட் ஃபுட்டை ரெடியூஸ் பண்ணுங்கள். அன்னெசரி ஷாப்பிங் ஸ்டாப் பண்ணுங்கள். ஆன்லைன் ஆர்டர் கட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடந்தாவே நம்ம பாதி ஸ்ட்ரகிள் வெளிவந்த மாதிரிங்க. இதிலெல்லாம் ஸ்மால் அமௌண்ட்டாக தாங்க போகிற மாதிரி தெரியும், ஆனால் மந்த்லி ஒரு பிக் அமௌண்ட்டே நம்மளுக்கு லாஸ் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு டெய்லி ஒரு 100 ரூபா அன்னெசரி செலவு கட் பண்ணுனாலே மந்த்லி நமக்கு 3,000 சேவ் ஆகும். அதுவே இயர்லி 36,000 வந்துருங்க. இன்றைக்கி 100 ரூபா தானேன்னு தெரியும், சின்ன அமௌண்ட் தானே, என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியுங்க. ஆனால் அதுதான் பெரிய அமௌண்ட்டில் போய் நிற்கும். ஸோ ஸ்மால் ஹேபிட்ஸ் தாங்க நம்ம மணியை கரைச்சிடுது. ஸோ நம்ம மிடில் கிளாஸாக இருந்தாலும் நம்ம ஹேபிட்ஸ் கரெக்டாக இருந்தாலே ஸ்ட்ரகிள்லேருந்து நம்ம ஈஸியாக வெளியே ஸ்மூத்தான லைஃப் வாழலாங்க.
நெக்ஸ்ட் வந்து இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர சேலரியில் சேவிங்ஸ் பண்ணால் கம்மியாக தாங்க சேவ் பண்ண முடியும். அந்த சேவிங்ஸ் மட்டும் பத்தாது. அது மட்டும் இருந்தால் நம்மளோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப இயர் ஆகும். ஸோ நம்ம இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணினா தான் லைஃப்பும் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் அதுக்காக என்ன பண்ணணுன்னா ஒரு பார்ட் டைம் இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் லைக் ரீசெல்லிங் ஃபுட் ஐட்டம் இந்த மாதிரி பண்ணி இன்கம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கோல் வந்து வேகமாக அச்சீவ் பண்ணிடலாங்க. சிங்கிள் இன்கம்னா சிங்கிள் ப்ராப்ளங்க, எக்ஸ்ட்ரா இன்கம்னா எக்ஸ்ட்ரா ஃப்ரீடம் கிடைக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு யூடியூப் க்ரியேட்டராகவும் யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டராகவும் இல்லை வந்து பார்ட் டைம் ஜாப் போகிற மாதிரி இல்லை வீட்டிலேருந்தே ஏதாவது அந்த தைக்கிற மாதிரி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் பண்ணலாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி வந்து நம்மளோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அப்படி பார்த்தோன்னா நம்ம வேகமாக வந்து அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வந்து நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப்பில் இஎம்ஐ கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஈஸியாக வந்து லோன் எடுக்க முடியும், ஆனால் ரீபே பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ லோன் எடுக்காமலேயே இருக்கிற அமௌண்ட்லேயே எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கிட்டு சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமையே வாழலாங்க. நீங்கள் 50,000 ஒரு லோன் எடுத்தால் அதுக்கு 70,000 ரீபே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அமௌண்ட் வந்து 20,000 வேஸ்ட்டாக நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸோடு நம்ம இருக்கணும், எக்ஸ்ட்ரா மணியும் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் கூடயே நம்ம வாழ வேண்டியதாக இருக்குங்க. ஸோ லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். பெரிய ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி ஃபண்டுங்க. எமர்ஜென்சி ஃபண்டு எல்லாரோட லைஃப்லேயுமே கண்டிப்பாக முக்கியங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் சடனாக போயிடுச்சுனாலோ இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாலோ நமக்கு கடன் இல்லாமல் கடன்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தும் நம்மளை காப்பாற்றுறது இந்த எமர்ஜென்சி ஃபண்டு தாங்க. எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்டு பில் பண்ணணும்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 10,000னா மினிமம் வந்து ஒரு 6 மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நம்ம பில் பண்ணணும். அப்போ 60,000 வரைக்கும் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கணுங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்டு இருந்தால் பயம் வந்து கம்மிங்க. இல்லைனா லைஃப் ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஸோ லைஃப்பில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மிடில் கிளாஸோட மைண்ட் செட் வந்து இப்படி இருந்தால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கார் வாங்கிட்டான் நானும் வாங்கணும், அவன் வீடு கட்டிட்டான் நானும் கட்டணும்னு யோசிக்கக்கூடாதுங்க. அப்படி யோசிச்சோன்னா நம்ம லைஃப்பை நம்மளே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற மாதிரி ஆயிரும். ஸோ நம்மளும் கார் வாங்குவோம் வீடு வாங்குவோம், ஆனால் அந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. அவங்க பண்ணிட்டாங்க உடனே கடன் வாங்கியாவது பண்ணணும்னு யோசிக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ கம்பேர் பண்ணினா ஸ்ட்ரெஸ் வரும், ஃபோக்கஸ் பண்ணினா சக்ஸஸ் வருங்க. ஸோ எல்லோரும் நம்மளோட கோலை நோக்கியும் நம்மளோட சக்ஸஸை நோக்கியும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேவ் பண்ணினா நம்ம லைஃப் போரிங்கு, ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணினா நம்ம ஃப்யூச்சர் டேஞ்சர். ஸோ லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்யூச்சரையும் மறந்துடாதீங்க, சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது. அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ப்ளஸ் பிளான் பண்ணுறது. மிடில் கிளாஸ் லைஃப்பில் வந்து கஷ்டம் இருக்குங்க, ஆனால் கரெக்டாக மேனேஜ் பண்ணினா அதுவே நம்ம ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள், லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.